கிரிக்கெட் விளையாடிவிட்டு நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தபோது தூக்க கலக்கத்தில் கால்வாய் பாலத்தில் இருந்து கீழே விழுந்ததில் புதுமண தம்பதியில் மனைவி உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே புதுமண தம்பதிகளான மதன் சங்கீதா இவர்கள் பரமக்குடி ஓட்டப்பாளையம் என்ற இடத்தில் மிஷன் எனர்ஜி ஸ்குவாட் என்ற உடற்பயிற்சி ஃபிட்னஸ் சென்டர் நடத்தி வருகின்றனர். மேலும் நியூட்ரிஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள் மட்டும் கலந்து கொண்ட கிரிக்கெட் போட்டியில் விளையாடிவிட்டு மீண்டும் பரமக்குடிக்கு 2 வீலரில் வந்துள்ளனர். அப்போது தூக்க கலக்கத்தில் கால்வாய் பாலத்தில் இருந்து தவறி கீழே விழுந்துள்ளனர். இதில் தலையில் பலத்த காயம் அடைந்த சங்கீதா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மதனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு பரமக்குடி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து உயிரிழந்த சங்கீதாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பரமக்குடி டவுன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் அருகே 21 நாட்களேயான பச்சிளம் குழந்தையையும் தன்னையும் பிரிந்துவிட்டு சென்ற மனைவியை சேர்த்து வைக்க கோரி கணவன் தன் கைக்குழந்தையுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். கரூர் தான் தோன்றிமலை வஉசி நகரை சேர்ந்தவர் சண்முகப்பிரியன். இவர் பிறந்த 21 நாட்களேயான தனது கைக்குழந்தையுடன் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் தனது மனைவியை சேர்த்து வைக்க கோரி மனு கொடுத்தார். அந்த மனுவில் சண்முகப்பிரியன் கூறியிருப்பதாவது: தனியார் கல்லூரியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்த போது அதே கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஹரிணி என்ற மாணவி தன்னுடன் பழகி வந்ததாகவும் இதற்கு பெண்ணின் வீட்டிலும் சம்மதம் தெரிவித்ததாகவும் நாளடைவில் தான் பட்டியலின வகுப்பை சார்ந்தவன் என தெரிந்த பின் பெண்ணின் குடும்பத்தினர் நடவடிக்கையில் மாறுதல் ஏற்பட்டது எனவும் தெரிவித்தார். மேலும் தானும் ஹரிணியும் காதலித்த பொழுது ஏற்பட்ட சந்தர்ப்ப வசத்தால் ஹரிணி 2 மாத கர்ப்பமாக இருந்தார் எனவும் இதனால் அவரை வீட்டிற்கு தெரியாமல் அழைத்து வந்து கரூரில் திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்தார். தங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த நிலையில் மனைவி அவரின் பெற்றோர்களுடன் செல்போனில் பேச ஆரம்பித்தார். அவர்கள் ஹரிணியின் மனதை மாற்றி தன்னையும் தன் குலத்தையும் விட்டு பிரிந்து செல்லும் அளவு செயல்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்தார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தன்னை விட்டு தனது மனைவி அவரது பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார். இது குறித்து பல இடங்களில் பேச்சுவார்த்தை நடத்தியும் தனது மனைவி மனம் மாறவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் பிறந்து 21 நாட்களேயான பச்சிளம் குழந்தையுடன் பரிதவித்து இருப்பதாகவும் அதனால் மாவட்ட ஆட்சியர் தனது மனைவி தன் குழந்தையுடன் என்னுடனும் சேர்த்து வைக்க கோரி மனு கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். 19 நாள் குழந்தை 21 நாள் 22 நாள் ஆக போகுது. எனக்கு அது ஒரு தீர்வு வேணும். என் பொண்டாட்டி சோழவரம் அருகே காதல் தகராறில் காதலர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே எடப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ராபின் சென்னையில் வேலை செய்து வந்தபோது அண்ணா நகரை சேர்ந்த த்ரிஷா என்பவருக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இறுதியில் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்த நிலையில் வேலைக்கு செல்லுமாறும் சில மாதங்கள் கழித்து திருமணம் செய்து வைப்பதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் நேற்று காதலர்கள் இருவரும் சென்னை வேப்பேரியில் உள்ள லாட்ஜ் ஒன்றில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். அங்கு காதலர்கள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சோழவரம் அருகே உள்ள தமது வீட்டிற்கு திரும்பி வந்த ராபின் நள்ளிரவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து பெற்றோர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சோழவரம் போலீசார் ராபின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து சோழவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ராபினின் பெற்றோரிடம் ராபின் காதல் விவகாரம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சென்னை விடுதியில் ராபினின் காதலி த்ரிஷாவும் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே வீட்டுமனை இடம் பிரச்சினை காரணமாக இரு தரப்பினர் இடையே தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி திருநங்கைகள் காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ஊராங்கனை கிராமத்தை சேர்ந்த தொப்பலான் மகன் வேலு மற்றும் அவரது தம்பி காசிநாதன் ஆகிய இருவருக்கும் வீட்டுமனை பாக பிரிவினை தொடர்பான பிரச்சினை தொடர்ந்து இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேலு மற்றும் அவருடைய மகன்களான முரளி, சுமன் ஆகியவர்கள் சேர்ந்து அதே கிராமத்தில் வசித்து வரும் அவரது தம்பி காசிநாதன், மனைவி சத்யா, தங்கையான ஜெயா ஆகியவர்களை அடித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காசிநாதன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வரும் நிலையில் தாக்குதல் நடத்தியவரை கைது செய்ய கோரி சங்கராபுரம் காவல் நிலையம் முன்பு திருநங்கைகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சிதம்பரம் அருகே புதுமண தம்பதியினர் திடீரென உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாலையுடன் மனு அளித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கொத்தங்குடி தெரு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டம் நடைபெற்றது. இதில் பலதரப்பு பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு மனுக்களை அளித்தனர். சிதம்பரம் அருகே உள்ள பாலுத்தான்கரை கிராமத்தை சேர்ந்த சந்துரா என்பவருக்கும் செனிதா என்பவருக்கும் இன்று திருமணம் முடிந்த நிலையில் புதுமண தம்பதியினர் திடீரென ஒரே கோரிக்கை மனுவோடு உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வருகை புரிந்தனர். பின்னர் அவர்கள் கூறுகையில், தன்னுடைய அண்ணன் பரஞ்சோதி மாற்றுத்திறனாளி, தமிழக முதல்வர் தனது அண்ணன் மாற்றுத்திறனாளி என்பதால் அவரது மனைவிக்கு அங்கன்வாடி சமையலர் வேலை பணி வழங்க வேண்டும் என்றும் அப்போதுதான் அவர்களது 2 பிள்ளைகளையும் வளர்க்க முடியும் என கோரிக்கை வைத்தார். புதுமண தம்பதியினர் திடீரென உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு மாலையுடன் வந்து மனு அளித்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. தமிழக அரசின் நல்லாட்சி தொடர அரசு நலத்திட்டங்களை எடுத்துக் கூறும் தூதுவர்களாக பொதுமக்களும் மாற வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் புதிய கட்டடங்கள் துவக்குதல் மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவிற்காக ஒருநாள் பயணமாக வருகை புரிந்தார். முதல் நிகழ்வாக பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு தனியாக திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் விழாவில் பங்கேற்றார். இதில் 4997 பயனாளிகளுக்கு ரூபாய் 254 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களையும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்புரையாற்றினார். அப்போது சமூக நீதிக்காக போராடும் இந்த ஆட்சி மீண்டும் தொடர பொதுமக்களும் தமிழக அரசின் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறும் விளம்பர தூதுவராக மாற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், காந்தி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன், மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதே மாதிரி அரசுக்கு தூதுவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த அரசுடைய திட்டங்கள் என்னென்ன சிறப்பான செயல்பாடுகள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய நண்பர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உத்தரமேரூர் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் நோயாளிகளுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடுதலாக புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனை கட்டிடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை பெற அனைத்து வசதிகளையும் உள்ளடங்கிய ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் புதிய கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது. இந்த உத்தரமேரூர் அரசு மருத்துவமனையின் புதிய கட்டடத்தை காஞ்சிபுரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வருகை தந்த தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து உத்தரமேரூர் அரசு மருத்துவமனையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பேரூராட்சி தலைவர் உள்ளிட்டோர் புதிய மருத்துவமனை வளாகத்தில் குத்துவிளக்கேற்றியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். சாத்தான்குளம் அருகே அரசூர் பஞ்சாயத்து செட்டியார் பண்ணையில் புதிதாக திறக்கும் டாஸ்மாக் கடைக்கு எதிராக பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்திற்கு சாலைகள் திரண்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே திசையன்விளை பெரியதாழை பிரதான சாலையான அரசூர் பஞ்சாயத்து செட்டியார் பண்ணை குடியிருப்பு பகுதியில் புதியதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு கடந்த 6 மாதங்களாக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது டாஸ்மாக் கடைக்கு மது பாட்டில்கள் நேற்று இரவு வந்து இறங்கியதோடு டாஸ்மாக் கடை திறப்பதாகவும் அறிவிப்பு வந்ததால் அரசூர் பஞ்சாயத்து கிராம மக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் திரண்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் சாத்தான்குளம் டிஎஸ்பி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் மேலும் அப்பகுதி பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் கைகள் எதிர்ப்பு பதாகையை வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றும் தங்கள் வார்டு கவுன்சிலரை காணவில்லை என்று கவுன்சிலரின் போட்டோவுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் நகராட்சிக்குட்பட்ட பெரியார் சிலை பின்புறம் வசிக்கும் 12வது வார்டு பகுதியில் கழிவுநீர் கால்வாய், முறையான சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என்றும் பெரம்பலூரில் நேற்று இரவு பெய்த மழையால் தேங்கியிருந்த கழிவுநீர் கால்வாயில் மழை நீரானது கழிவுநீருடன் கலந்து வீட்டிற்குள் வந்ததாகவும் இதுபோன்று கழிவுநீர் தேங்கி குடியிருப்புக்குள் நுழைந்ததால் நோய் பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் தங்கள் பகுதிக்கு உரிய அடிப்படை வசதிகள் நகராட்சி நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தியும் 12வது வார்டு கவுன்சிலர்
சசி இன்பிட்டா நகராட்சி தேர்தல் அன்று வந்தவர் அதற்கு பிறகு தங்கள் பகுதியை வந்து ஒருமுறை கூட பார்வையிடவில்லை என்ற குற்றம் சாட்டியும் 12வது வார்டு கவுன்சிலர் சசி இன்பிட்டா காணவில்லை என்றும் அவரது போட்டோவுடன் பெரம்பலூரில் காமராஜ் வளைவு பகுதி பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் 12வது வார்டு பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் நகர காவல் உதவி ஆய்வாளர் மாரிமுத்து உள்ளிட்ட போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையை ஏற்காத மக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நகராட்சி ஆணையரிடம் இது தொடர்பாக பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. பொதுமக்களின் இந்த திடீர் சாலை மறியலால் பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளும் வகையில் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு தீயணைப்புத்துறை தயாராக உள்ளதாக தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை இயக்குநர் டிஜிபி சீமா அகர்வால் தெரிவித்துள்ளார். வேலூரில் உள்ள துணை இயக்குநர் அலுவலகம் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை வேலூர் மேற்கு மண்டல அலுவலகத்தில் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை இயக்குநர் டிஜிபி சீமா அகர்வால் ஆய்வு மேற்கொண்டு மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளும் வகையில் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு எந்த மாவட்டத்தில் என்ன தேவை உள்ளது என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற்போன்று தயாராக உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் புதியதாக 7 தீயணைப்பு நிலையங்கள் வரவுள்ளதாகவும் அண்மையில் 600 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஃப்ளட்ஸ் வந்தா இல்லை பில்டிங் கொலாப்ஸ் வந்தா இல்லை சுனாமி வந்தா அது என்னைக்கு நடக்கிறது இல்லை. பட் நாங்களும் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கோம். திமுகவை வசைபாடிய அண்ணாமலையே திமுக வலுவாக உள்ளதாக கூறியுள்ளார் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோவில் புனரமைப்பு பணியை அமைச்சர் சேகர்பாபு பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு 210 தொகுதிகளோடு நிறுத்திவிட்டார், 234 தொகுதிகளிலும் வெல்வதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்க வேண்டும் என்று விமர்சித்தார். அதிமுக கோமான நிலையில் உள்ளது என்று சாடிய அமைச்சர், திமுகவை வசைபாடிய அண்ணாமலையே திமுக வலுவாக உள்ளது என்று பேசியிருக்கிறார். தை மாதத்தில் 4000 கோயில்களில் குடமுழுக்கு நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது வசைபாடி கொண்டிருந்த அண்ணாமலை கூட நேற்றைக்கு இந்த ஆட்சி மக்கள் தளத்திலே வலுவாக நின்று கொண்டிருக்கிறது. திட்டமிட்டபடி 13ஆம் தேதி விஜய் சுற்றுப்பயணம் இருக்கும். திட்டமிட்டு விஜய் சுற்றுப்பயணம் மறுக்கப்படுவதாக துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திருச்சியில் வரும் 13ஆம் தேதி மக்களை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அனுமதி அளிக்க கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் மனுவை சட்டம் ஒழுங்கு ADGPயை சந்தித்து மனு கொடுத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு திருச்சி காவல்துறை அனுமதி தராமல் மறுத்திருப்பதாகவும், தொடர்ந்து விஜயின் முழு பயண விவரத்தை வெளியிட்டு அதை காவல்துறையிடம் இன்று வழங்கியிருப்பதாகவும், இதேபோன்று மனுக்கள் அந்தந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் உயர் அதிகாரிகளிடம் கட்சி நிர்வாகிகள் வழங்குவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் திட்டமிட்டபடி வரும் 13ஆம் தேதி விஜயின் சுற்றுப்பயணம் இருக்கும் என்று கூறினார். கண்டிப்பாக இதுல இந்த 13ஆவது ப்ரோக்ராம்ல எந்தவித தடையும் இருக்காது. ஒரு மக்களை சந்திக்கிறதுல எந்தவித தயக்கமும் இருக்காது. இதுல நாங்க எங்களுடைய பயணம் திட்டமிடுகிறோம். கூடலூர் அருகே தேயிலை தோட்டத்திற்கு வேலைக்கு சென்ற தோட்ட தொழிலாளர்கள் 2வரை காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பார்வூர் பகுதியைச் சேர்ந்த சும்சுதீன் மற்றும் சலதுரி ஆகிய 2 தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு சென்றபோது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய தேயிலை தோட்டத்தில் உலாவந்த காட்டு யானை தாக்கியதில் சும்சுதீன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் யானை தாக்கியதில் படுகாயமடைந்த செல்லதுரை கூடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்த சும்சுதீன் உடல் பிரேத பரிசோதனைக்காக கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மருத்துவமனை வளாகத்தை சுற்றிலும் அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளா சென்ற பேருந்து விபத்தை தவிர்க்க
மின்கம்பத்தில் மோதியதில் 5 மின்கம்பங்கள் சாய்ந்து சேதமடைந்தது. தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கம்பம் மேட்டு வழியாக நெடுங்கண்டம் செல்வதற்காக அரசு பேருந்து ஒன்று கம்பம் மேட்டு மலைச்சாலையில் சென்று கொண்டிருந்துள்ளது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக எதிரில் வந்த டிப்பர் லாரி மீது மோதாமல் இருப்பதற்காக சாலை ஓரத்தில் இருந்து மின்கம்பங்கள் மீது மோதியதில் 5 மின்கம்பங்கள் சாய்ந்து சேதமடைந்தது. மேலும் ஓட்டுநரின் துரிதமான செயலாலும் மின்சாரம் இல்லாத காரணத்தினாலும் பெரும் இழப்பு ஏற்படுவது தவிர்க்கப்பட்டு பயணிகள் யாவரும் காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர். இதுகுறித்து கம்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்காதது தமிழர்களுக்கு செய்யும் துரோகம் என சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை புளியகுளம் முந்தி விநாயகர் கோயிலில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற வேண்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், ராதாகிருஷ்ணன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து பாடுபட்டவர் என்றும், திராவிட முன்னேற்றக் கழகம் டெல்லியில் துணை ஜனாதிபதி போட்டிக்கு ஒரு தமிழர் போட்டியிடும் பொழுது தமிழர்களின் முதுகில் குத்துவது போல ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். மேலும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்காதது தமிழர்களுக்கு செய்யும் துரோகம் என சாடினார். தமிழர் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஒரு தமிழர் டெல்லியிலே வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது தமிழர்களுடைய முதுகிலே குத்துவதை போல ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்டிஏ வேட்பாளருக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்துள்ளோம் என கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் கோவையில் பேட்டியளித்துள்ளார். கோவையில் நடைபெறும் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள கோவை விமான நிலையம் வந்த கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இணைந்து என்டிஏ வேட்பாளருக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்துள்ளோம் என்றும், உணர்வு பொங்கிய வாக்காக அது அமையும் என்பதில் நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார். அப்பொழுது பத்திரிகையாளர்கள் சுப்ரீம் கோர்ட் ஆதார் அட்டையை 13வது அடையாள ஆவணமாக சேர்த்துள்ளது பற்றி எழுப்பிய கேள்விக்கு, ஆதார் அட்டை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் மிக முக்கியமான ஆவணமாகும் என்றும், அதை யுபிஏ அரசு அறிமுகப்படுத்தியது என்றும், அதுதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை ஆவணமாக உள்ளது என்றும், அதுவே காங்கிரஸ் கட்சியும் யுபிஏவுமே மக்களுக்கு கொடுத்த பெரும் பங்களிப்பு என கூறினார். அன்னவாசல் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றதில் அமைச்சர் மெய்யநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள கீழக்குறிச்சி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் அமைச்சர் மெய்யநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மருத்துவ காப்பீட்டு மற்றும் பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட 15 அரசு துறை சார்ந்த முகாம் அமைக்கப்பட்டிருந்ததை பார்வையிட்டு முகாமில் பொதுமக்கள் பதிவு செய்யப்பட்ட மனுவிற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான அடையாள அட்டை முதியோர் தொகை பெறுவதற்கான ஆணையினை வழங்கினார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சிறப்புரையாற்றிய நிலையில் இம்முகாமில் சுற்றுவட்டார கிராம பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை பதிவு செய்து பயனடைந்தனர். திமுக தூண்டுதலில் தான் அனைத்து பிரச்சனைகளும் நடைபெறுகிறது என்றும், அனைத்து பின்னணிக்கும் திமுக தான் காரணம் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தூத்துக்குடி விமான நிலையத்தில் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடியில் இருந்து விமானம் மூலம் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சென்னைக்கு சென்றார். அப்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகம் முழுவதும் துப்புரவு பணியாளர்கள் போராடி வருவதாகவும், இந்த அரசாங்கம் போராடுபவர்களை, கேள்வி கேட்பவர்களை நசுக்கும் அரசாங்கமாக இருக்கின்றது என குற்றம் சாட்டினார். மேலும் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு பற்றி தனக்கு தகவல் வரவில்லை என்றும், திமுக அரசாங்கம் தூண்டுதலின் பெயரில் அனைத்து வேலைகளும் செய்கிறது என்றும், அனைத்து பின்னணிக்கும் காரணம் திமுக அரசாங்கம் தான் என்று குற்றம் சாட்டி பேசினார். இது எல்லாத்தையும் தூண்டி விடுறது யார் தெரியுமா? நீங்க உள்பட இந்த மீடியாவெல்லாம் தூண்டி விடுறது தெரியுமா? திமுக அரசாங்கம். திமுகவுடைய தூண்டுதல் தான் இவ்வளவு வேலைகளுமே நடக்கும். எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.